ஹோம் அப்ளையன்ஸ், மேக்கப் கிட்ஸ் மற்றும் வாட்சஸ் எல்லாம் 80% ஆஃபரில் இருக்குது. லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள். ஜெயலலிதா மரணம் குறித்து நீதி விசாரணை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை அதிமுக அணிகள் இணைப்புக்கு ஒரு நிபந்தனையாக ஓ பன்னீர்செல்வம் தரப்பினர் வைக்கின்றனர். ஆனால் சிகிச்சையின் போது ஜெயலலிதாவும் சசிகலாவும் பேசும் வீடியோ எங்களிடம் உள்ளது. அதை வெளியிட்டால் பன்னீர்செல்வத்தின் தரப்பினரை என்ன செய்யலாம் என திவாகரனின் மகன் ஜெயந்த் ஃபேஸ்புக்கில் எழுதியிருந்தார். சமீபத்தில் கர்நாடகா மாநில அதிமுக செயலாளர் புகழேந்தி ஜெயலலிதா சிகிச்சை பெற்ற படங்களை வெளியிட தயாராக இருக்கிறோம், அனுமதிக்காக காத்திருக்கிறோம் என்று திரிகொளுத்தி போட்டுள்ளனர். இதைத் தொடர்ந்து ஜெயலலிதா மரணம் விவகாரம் மீண்டும் சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. உண்மையில் அப்படி வீடியோக்கள், புகைப்படங்கள் இருக்கின்றனவா? சினிமா உலகிலும் அரசியல் வாழ்விலும் ஜெயலலிதாவின் புகைப்படங்கள் அதிக அளவில் எடுக்கப்பட்டு வெளியாகி இருக்கின்றன. அவற்றில் அதிகம் பேசப்பட்ட படங்கள் ஏராளம். ஆனால் அப்போலோவில் அவர் அனுமதிக்கப்பட்டிருந்த 75 நாட்களில் எடுக்கப்பட்டதாக சொல்லப்படும் புகைப்படங்களை பற்றிய மர்மம்தான் இதுவரை வைரலாக இருக்கிறது. புகைப்படங்கள் எடுக்கப்பட்டன என சசிகலா தரப்பு உறுதியாக தெரிவிக்கவில்லை. அப்படி எதுவும் படங்கள் எடுக்கப்படவே இல்லை என்று ஓபிஎஸ் தரப்பு உறுதியாகவும் மறுக்கவும் இல்லை. ஆனால் இந்த கேள்விகள் அடங்கி இருக்கும் மர்மம் நீடித்து கொண்டேதான் இருக்கிறது. 2016 செப்டம்பர் 21 ஜெயலலிதாவின் கடைசி நிகழ்ச்சியின் புகைப்படம் வெளியானது. அதன் பிறகு 2016 செப்டம்பர் 5 ஜெயலலிதா மரணம் அடைந்து ஐஸ் பொட்டிக்குள் வைக்கப்பட்டிருந்த போது அவருடைய அடுத்த புகைப்படம் வெளியானது. இடைப்பட்ட 75 நாட்களில் அவர் அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். அவர் நலமுடன் இருந்தார் என்று அப்போலோ மருத்துவமனை சொன்ன மருத்துவ அறிக்கைகள் மட்டுமே வெளியானது. ஒரு புகைப்படம் கூட வெளியாகவில்லை. ஜெயலலிதா சிகிச்சை பெற்ற போது எடுக்கப்பட்ட படத்தை வெளியிட வேண்டும் என்று முதலில் சர்ச்சையை கிளப்பியவர் கருணாநிதி. அப்போது அவருடைய இந்த கோரிக்கை கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளானது. ஆனால் அவர் வைத்த கோரிக்கையை இன்று வரை யாரும் எடுத்து பேசவே இல்லை. ஆனால் அந்த கோரிக்கையை இப்பொழுது ஒட்டுமொத்த தமிழகமே வைக்கிறது. கருணாநிதி அந்த கோரிக்கையை அன்று எழுப்பியதற்கு காரணம் 2016 செப்டம்பர் 27 வெளியான அரசு செய்திக்குறிப்புகள் தான். அந்த செய்திக்குறிப்பில் செப்டம்பர் 27 மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை தலைமைச் செயலாளர் ராம மோகன் ராவ், அரசு வழக்கறிஞர் முத்துராம சுவாமி மற்றும் அதிகாரிகளுடன் முதல்வர் ஜெயலலிதா காவிரி விவகாரம் குறித்து 1 மணி நேரம் ஆலோசனை நடத்தி வந்தார் என்று குறிப்பிட்டிருந்தது. இதையடுத்து அறிக்கை வெளியிட்ட கருணாநிதி 1 மணி நேரத்திற்கு மேலாக அதிகாரிகளுடன் முதல்வர் ஆலோசனை நடத்தினார் என்றால் அது பற்றிய புகைப்படத்தை வெளியிடலாமே என்று தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார். அதற்கு எந்த தரப்பில் இருந்தும் பதில் வரவில்லை. அதற்கு பிறகு அப்போலோ மருத்துவமனையில் இருந்து தொடர்ச்சியாக முதல்வர் ஜெயலலிதா நலமாக உள்ளார், உடல்நலம் தேறி வருகிறார், திட உணவுகளை எடுத்துக்கொள்கிறார் என்று அறிக்கைகள் வெளியாகின. ஆனால் ஒரு புகைப்படம் கூட வெளியாகவில்லை. அரசாங்கமும் ஜெயலலிதாவை அப்போலோ மருத்துவமனையில் உடனிருந்து கவனித்துக் கொண்ட சசிகலாவும் இந்த விவகாரத்தில் மௌனம் சாதித்து வந்ததால் எதிர்ப்பும் சர்ச்சைகளும் மிகவும் அதிகமாக கூடிக்கொண்டே போனது. ஜெயலலிதாவின் புகைப்படம் தொடர்பான மர்மம் தொடர்வதற்கு இவையெல்லாம் காரணமாக அமைந்தன. ஒரு கட்டத்தில் அதிமுகவில் இருந்து தனியே அணியாக செயல்பட ஆரம்பித்த ஓபிஎஸ் தரப்பு ஜெயலலிதாவின் இறந்த உடல் போன்ற மாதிரியை வைத்து ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் ஓட்டு கேட்டு மக்களை ஏமாற்றி வந்தனர். அது கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளானது. சசிகலாவின் கணவர் நடராசனோ ஜெயலலிதாவை நாங்கள் கொலை செய்து விட்டோம் என்று எழுதவும் பேசவும் தொடங்கினார். உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா என்று பத்திரிகையாளர்களிடம் தன் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். அதோடு அந்த அம்மா எப்படி வாழ்ந்த நடிகை என்பதும் அரசியலுக்கு வந்த பின்னர் தன் இமேஜுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார் என்பதும் உங்களுக்கே தெரியும். அவருடைய மருத்துவமனை புகைப்படங்கள் வெளிவருவதை அவர் விரும்பவில்லை. அந்த ஒரு காரணத்தால் தான் அவருடைய புகைப்படங்களை நாங்கள் வெளியிடாமல் இருக்கிறோம் என்று விளக்கமும் கொடுத்தார். சசிகலாவின் தம்பி திவாகரனின் மகன் ஜெயானந்த் ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவை எழுதியுள்ளார். அதில் கொலைப்பழி சுமத்தப்படும் ஜெயலலிதா சிகிச்சை பெற்ற படத்தை வெளியிடவில்லை. பச்சை கவுனில் ஜெயலலிதா சிகிச்சை பெறுவது போன்ற படங்களை எதிரிகள் பார்க்கக்கூடாது என்பதால் தான் நாங்கள் வெளியிடவில்லை. சிங்கத்தை நாங்கள் சிங்கமாகவே தான் ராஜ மரியாதையுடன் அனுப்பி வைத்தோம். ஆனால் ஓபிஎஸ் ஜெயலலிதாவை பிணைப்பெட்டியில் வைத்து ஓட்டு கேட்டிருக்கிறார். உண்மை வலிமையானது. ஒரு நாள் ஜெயலலிதா, சசிகலா இருவரும் மருத்துவமனையில் பேசிய வீடியோவை வெளியிட்டால் PH பாண்டியன், மனோஜ் பாண்டியன் இவர்களை என்ன செய்யலாம் என்று கொதிப்போடு கேட்டிருந்தார். அவரை தொடர்பு கொண்டு இப்போது அதை நீங்கள் வெளியிடலாமே என்று கேட்டோம். என்னுடைய அந்த பதிவு இன்னும் என்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் தான் இருக்கிறது. நான் எதையும் நீக்கவில்லை. எங்கள் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் இப்போது எந்த கருத்தையும் கூறினாலும் அது திட்டமிட்டு வேறு மாதிரியாக பரவப்படும். அதனால் புகைப்படங்களும் வீடியோக்களும் இருக்கின்றனவா இல்லையா என்று என்னால் எந்த கருத்தையும் இப்பொழுது வெளிப்படையாக சொல்ல முடியாது. அதே நேரம் நான் பதிவிட்ட கருத்திலும் எந்த மாற்றமும் இல்லை. இப்போது நடக்கும் அரசியல் விவகாரங்கள் வேடிக்கையாக பார்க்கப்படுகிறது. அதிமுகவின் கர்நாடக மாநில செயலாளர் புகழேந்தி சொன்ன கருத்து அவருடைய கருத்து.
அதற்கு நான் பதில் சொல்ல முடியாது என்று நிதானமாக பதிலளித்தார். ஆனால் படம் இருக்கிறதா இல்லையா என்பதை அவர் சொல்ல மறுத்துவிட்டார். ஜெயலலிதாவின் சிகிச்சை விவகாரங்களை கவனித்துக் கொண்ட அதிமுக அம்மா அணியில் இருக்கும் சர்ச்சை நாயகனான அமைச்சர் ஒருவரிடம் ஜெயலலிதாவின் படம் உள்ளது, அதுபோல ஜெயலலிதாவின் மருத்துவ கோப்புகளுடன் இணைக்கப்பட்டு சில புகைப்படங்கள் உள்ளன. அதோடு அதே நேரத்தில் அரசு துறையில் முக்கிய பொறுப்பில் இருந்த 4 அதிகாரிகளிடம் ஜெயலலிதாவின் புகைப்படம் உள்ளது என்று சசிகலா தரப்பில் சிலர் சொல்கிறார்கள். ராமமோகன் ராவ், ஷீலா பாலகிருஷ்ணன், ஷபீலா வெங்கட்ராமணன் ஆகியோர் அந்த அதிகாரிகள் என்கின்றனர். ஜெயலலிதா சிகிச்சையில் இருந்தபோது திடீரென ஒரு நாள் இந்த 4 அதிகாரிகளையும் உள்ளே அழைத்துள்ளனர். ஷீலா பிரியாவை தவிர மற்ற 3 அதிகாரிகளும் சென்றுள்ளனர். அவர்களிடம் பேசிய ஜெயலலிதா வேர் இஸ் ஷீலா பிரியா என்று கேட்டுள்ளாராம். அவர் கேட்டபோதே ஷீலா பிரியாவும் உள்ளே சென்று விட்டாராம். அன்று அவர்களுடன் சகஜமாக பேசிக்கொண்டிருந்த ஜெயலலிதாவோடு அவர்கள் 4 பேரும் புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். ஆனால் தற்போது அவர்களும் ஏன் அமைதியாக இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை என்று சொல்கிறார்கள் அவர்கள். இந்த சிகிச்சைகள் தொடர்ந்து கொண்டிருக்கும் போது ஜெயலலிதாவின் புகைப்படங்கள் தகுந்த நேரத்தில் வெளியிடப்படும் என சொன்ன புகழேந்தியிடம் பேசினோம். அவர் அம்மா கடந்த 1.5 வருடங்களாகவே உடல் நலம் பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறார். அவருடைய உடல் கூன் போட்டு வளைந்து விட்டது. ஒரு அப்பாயின்மெண்ட் முடித்துவிட்டு அடுத்த நபரை பார்ப்பதற்கு இடையில் அவர் சோர்ந்து உட்கார்ந்து விடுவார். அந்த சோர்வு நீங்கிய பிறகுதான் அடுத்தவரை பார்ப்பார். அதோடு அவரால் சராசரியாக நடக்க முடியாது. பாதுகாப்பு அதிகாரிகளையும் பிடித்து கொண்டு தான் நடப்பார். இந்த நிலையில் இருந்த அவர் மேலும் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். அப்போது அவர்களுடைய புகைப்படம் எடுக்கப்பட்டு உள்ளது. இந்த தகவல்கள் எல்லாம் பன்னீருக்கும் அவருடன் இருப்பவர்களுக்கும் நன்றாக தெரியும். தன் இறுதி நாட்களில் சின்னம்மாவிடம் பேசிக்கொண்டிருந்த அம்மா தன் புகைப்படம் இருந்த கோலத்தில் எதிலும் வெளியிடக்கூடாது என்று தெரிவித்துள்ளார். அந்த ஒரு காரணத்திற்காகத்தான் பொதுவெளியில் இது இன்னும் வெளிப்படவில்லை. நீதிமன்றத்திலும் அரசு மட்டத்திலும் இது தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. அதை சென்னை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டுள்ளது. அதையெல்லாம் மறைத்து ஓபிஎஸ் அணியினர் தொடர்ந்து பொய் பிரச்சாரம் செய்கின்றனர். அதனால் தகுந்த நேரத்தில் அந்த படத்தை சின்னம்மாவிடம் கலந்து ஆலோசித்து நாங்கள் வெளியிடுவோம் என்று கூறினார். வீடியோவும் இருக்கிறது. ஜெயலலிதா சிகிச்சையில் முன்னேற்றம் கண்ட நேரத்தில் எடுக்கப்பட்ட அந்த வீடியோவில் நர்ஸ் ஒருவரிடம் சசிகலாவை அழைக்கும்படி ஜெயலலிதா சொல்லியிருக்கிறார். அதையடுத்து ஜெயலலிதாவும் சசிகலாவும் பேசியிருக்கின்றனர். அந்த வீடியோ இளவரசனின் மகன் விவேக் கையில் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இதை மறுக்கும் ஓபிஎஸ் அணியினர் ஜெயலலிதா மருத்துவமனையில் இருந்தபோது எந்த படமும் எடுக்கப்படவில்லை, படம் எடுத்ததாக வரும் செய்திகளில் உண்மை இல்லை. ஒருவேளை சசிகலா தரப்பு ஜெயலலிதாவை படம் எடுத்திருந்தால் அதுவே மிகப்பெரிய கிரிமினல் குற்றம். தங்களை காப்பாற்றிக் கொள்ளவே அவர்கள் படம் எடுத்திருக்கிறார்கள் என்று தான் கருத முடியும். மருத்துவமனையில் நோயாளிகளின் அனுமதி இல்லாமல் படம் எடுக்கக்கூடாது. அம்மாவை இவர்கள் படம் எடுத்திருந்தால் சசிகலா குடும்பம்தான் முதல் குற்றவாளியாக சிக்குவார்கள் என்று ஓபிஎஸ் அணியினர் கூறுகின்றனர். இன்னும் ஒரு சில நாட்களில் ஜெயலலிதா அப்போலோவில் இருந்த புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் வெளிவரும் என அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. இவரோட புகைப்படங்களும் வீடியோக்களும் எடுக்கப்பட்டிருக்குமா இல்லையா அப்படின்றதையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எல்லாரும் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மேலும் இது மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம தமிழ் ஸ்பீடு சேனலை கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.